அனைவருக்கும் வணக்கம். மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணனில் வணங்கிக் கொள்வோம். அவர்கள் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வம், உயர்ந்த போல், மெய்ஞானம், பேரறிவு, பிரசன்ன ஞானம், பிரபஞ்ச அறிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சிகள். அனைவரையும் ஜிகேஸ்டோ அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு, ஜாதக ரீதியாக நாம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா அதிகப்படியான நற்பலன்கள் நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறத எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நமக்கு பலன் உண்டு. ஆனா அவருடைய லக்கணப்படியோ இல்ல அவருடைய ஜாதகத்தில் அமைந்த கிரகங்களின் படியோ அவரு தெய்வத்தை வழிபடும் போது ஏகப்பட்ட பலன்கள் அதிகமா நடக்கும். பொதுவா நான் இந்த பக்கத்துல இருக்கிற சிவபெருமானை கும்பிடுறேன் அப்படிங்கிறத ஜாதகரிலே இந்த தெய்வத்தை கும்பிட்டா, இந்த சிவனை கும்பிட்டா, அந்த பெருமாளை கும்பிட்டான்னு எது வருதோ அதை கும்பிடும்போது அந்த வழிபாடு எல்லா விதமான நிறைகளையும் தருகிறது. அதான் முக்கியம். இதுக்கு நான் உங்களுக்கு இதுல 3 கண்டென்ட் எடுத்துக்கிறேன். முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்த்து எடுத்துக்கிறது, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்களை லக்கணம் நீக்கி மாந்தி நீக்கி 9 கிரகங்களை எது அதிக பாகை பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்தோட தெய்வத்தை நம்ம ஆத்மாத்மா கும்பிடலாம். அது நீங்க கும்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகவும் வழிகாட்டியாகவும் அமையும். அதே நேரத்துல குறைந்த பாகை பெற்ற கிரகத்தையும் நம்ம வழிபடலாம். அதுக்கு மந்திரங்கள் யாகங்கள் பண்ணி ஆத்ம திருப்தி அடையலாம். இப்ப குறைந்த பாகை பெற்ற கிரகம் பொருளாதாரத்துக்கு பெருசா பயன்படாது. மன சந்தோஷத்துக்கு, ஆத்ம திருப்திக்கு, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பயணங்களுக்கு அற்புதமா பயன்படும். 3வது கர்ணநாதன் அப்படிங்கிற ஒரு கர்ணத்தோட வழிபாடு பண்றதுக்கும் செய்யலாம். இந்த 3 வழிபாடுகள் நமக்கு ஏதேனும் ஒரு ரூபத்துல அற்புதமா பயன்படும். இது இல்லாம உபாசனை அப்படின்னு ஒண்ணு ஒரு ஜாதகம் தனிப்பட்ட கிரகங்கள் அது கும்பிடும்போது நம்முடைய வேலைகளை அது சுலபப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. உதாரணமா 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி யாரும் லக்கணத்திலிருந்து 9ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பாருங்க. அவர் நின்ற நட்சத்திராதிபதி யாருன்னு பாருங்க. அவர் தான் உங்களுடைய உபாசன மூர்த்தியாக இருப்பார். இதுதான் இந்த கண்டென்ட் நம்ம ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். அப்போ 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி உபாசனையை கும்பிடும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நாம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம், எதை தேடுறோமோ அதை கண்டடைஞ்சே தீர்வோம். எதுக்கு பயணிக்கிறோமோ அந்த பயணம் இனிதே நிறைவேறும். நம்ம பிறவியின் நோக்கம் என்னவோ அது கண்கூட நடப்பதை பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஏன்னு காரணம் தெரியாம இருந்தா அதுக்கு காரணம் தெரியும். எதுக்கு விளக்கம் தெரியாம இருந்தா அந்த விளக்கம் கிடைக்கும். உங்களோட வார்த்தை, உங்களோட வாழ்க்கை இதெல்லாம் தேர்ந்தெடுத்த மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு 20 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன், எதுக்கு வாழ்ந்தேன் அப்படின்னு தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு வயசு 60 ஆச்சு, நான் ஏன் வாழ்ந்தேன்னு தெரியல, சம்பாதிச்சிருக்கேன் அவ்வளவுதாங்கிற விட என்னுடைய நோக்கம், பிறவி நோக்கம் இதுவா இருக்கும் அப்படிங்கிற உணர்தலை அது அருமையா கொடுக்கும். அதான் ஒரு விஷயம். மறுபடியும் இப்ப எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்ணி பார்ப்போம். அதிக பாகை பெற்ற கிரகம் நம்ம ஜாதகத்துல யாருன்னு பாக்குறோம். அதுல மாந்தி லக்னத்தை எடுத்து விட்டுறணும். மிச்சம் இருக்கக்கூடிய 9 கிரகத்தை எடுத்துக்கணும். அதுல ராகுகேது உட்பட எல்லாத்தையும் எடுக்கணும். அந்த 9 கிரகத்துல யார் அதிக பாகை வாங்கியிருக்காங்களோ அவர் தான் நம்ம ஜாதகத்துல நம்ம ஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம். அவர் பொருளாதாரம், அருமையான வாழ்வு முறைகள், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே கொடுக்க ரெடியா இருக்காங்க. அந்த அதிக பாகை பெற்ற கிரகம் கொடுக்கக்கூடியது எல்லாமே அந்த ஜாதகருக்கு போதுமானதாகும். அப்படி ஒரு வேலையை செய்யும். இறைவனை பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னா, யாவற்றுக்கும் போதுமானவன் இறைவன் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப எல்லாத்துக்கும் போதுமான இறைவனே உங்களுக்கு போதுமானதை கொடுத்துருவாரு அப்படிங்கிறத அந்த அதிக பாகை பெற்ற கிரகத்துக்கு நான் சொல்ற வழக்கம்.
குறைந்த பாகை பெற்ற கிரகம் முதல்ல சொன்ன மாதிரி ஆத்ம திருப்தி, மன அமைதி, மன சந்தோஷம், நல்ல சூழ்நிலை, உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு ஏதுவான இடநிலைகள், கால சூழ்நிலைகளை தருவது குறைந்த பாகை பெற்றவரும். நான் ஒரு மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு அது நல்ல ஒரு லைஃப் கொடுக்கணும், இல்ல ஒரு தெய்வத்தை நான் உபாசனை பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல ஒரு தெய்வத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த குறைந்த பாகை பெற்ற கிரகம். இந்த குறைந்த பாகை பெற்ற கிரகம் இல்லறத்துக்கோ பொருளாதாரத்துக்கோ பெரிய லெவல்ல உதவி செய்யறது இல்லை. ஸோ இந்த ரெண்டு. மூணாவது நான் சொன்ன மாதிரி உபாசனை பெற்ற தெய்வங்கள். ஒரு பொருளை காணான்னு நீங்க தேடுறீங்கன்னா தேடக்கூடிய பொருள் ரொம்ப அருகாமையில் இருக்கு, இல்ல தூரத்துல இருக்கு, எங்க இருந்தாலும் நீங்க தேடி அந்த அது உரிய காலத்துல அது உங்க பக்கத்திலே வந்து சேர்ந்துரும். அப்படிதான் அந்த உபாசனா மூர்த்தியா பண்றாரு. நம்ம அதிக பாகை, குறைந்த பாகை, உபாசனை, அதுக்கடுத்து கர்ணநாதன் அப்படின்னு ஒண்ணு. வாழ்வியல்ல எனக்கு இன்னைக்கு என்னன்னு வழி தெரியல, உடனடியே எனக்கு வழி தெரியணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்டா நமக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கணும். அது முழுக்க முழுக்க பொருளாதாரம் சார்ந்ததாகவோ திருமண உறவு சார்ந்ததாகவோ இருந்தா உடனே ரிலாக்ஸ் கிடைக்கிறது கருணாநாதனுடைய வழிபாடு சால சிறந்தது. அப்படி ஒரு கருணாநாதன் யாரோ அவரு தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்தாருன்னா வழிபட்டுட்டு வந்த அதிகபட்சம் 21 நாள்ல நமக்கு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். என்னுடைய உதாரணம் 2 விஷயத்த சொல்லுவோம். 2 வழிபாட்டு முறைகளை சொல்லணும். முதல்ல வழிபாட்டு முறை அப்படிங்கிறது கர்சை கரணம் அப்படின்னு ஒரு கரணம் இருக்கு. அது விநாயகருக்கே உகந்த ஒரு கரணம். ஒருத்தர் வேலை ரொம்ப நாளும் இல்லை, கிட்டத்தட்ட 11 மாசமா வேலை இல்லை, நாளுக்கு நாள் அவருடைய வேலை இல்லைங்கிறதுனால கையிருப்பு குறைஞ்சிட்டே வந்து கடன் நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாரு. வீட்டுல இருக்க மரியாதை குறையிற மாதிரி தோணுது. இந்த மாசம் வேலைக்கு போகலைன்னா கடனோட அளவு 2 லட்சம் தொட்டுரும், அடுத்த மாசம் வேலைக்கு போகலன்னா கடனோட அளவு ரொம்ப கண்ண மூடிட்டு போயிடும், தாங்க முடியாத அளவுக்கு போயிடுவாரு அப்படின்னு ஒரு சூழ்நிலையில வர்றாரு. நிறைய இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க, போறாங்க, இன்டர்வியூ பண்ணிட்டு வர்றாரு, பதில் வரல. இன்டர்வியூ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் புலம்புறாரு, இந்த கரசை கரணம் அவர் பிறந்த கரணம், எந்த கரணத்துல பிறந்தீங்களோ அதே கரணத்துல நீங்க பிறந்த கிழமையும் கரணமும் சேர்ந்து வந்தா அந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளை போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றோம். முதல் கரசைக்கு கரணத்துக்கு போய் அவரு புதன்கிழமை கரசை கரணத்துல பிறந்தவர். அவர் தேடி கண்டுபிடிச்சு புதன்கிழமை கரசைக்கு பிள்ளையார் வெட்டி போய் கும்பிட்டுட்டு வர்றாரு. விநாயகர் ரொம்ப டீப்பா கும்பிடுறாரு. 30 நாள் அடுத்த கரசை வரும்போது நல்ல வேலை கிடைச்சு. ஏற்கனவே இன்டர்வியூ நடந்த கம்பெனி நீ வா நான் வான்னு 8 கம்பெனிக்கு இன்டர்வியூ போனா 7 கம்பெனி லெட்டர் வந்து நீ ஜாயின் பண்ணி அந்த 7ல எதை தவிர்க்குன்னு அவரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. இது ஒண்ணு. அதுக்கடுத்து கௌலவம் அப்படின்னு ஒரு கரணம் இருக்கு. இந்த கௌலவ கரணங்கிறது ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளை தான் அந்த கரணம் குறிக்குது. அந்த ஸ்ரீமுஷ்ணக்கூடிய பெருமாளை போய் கௌலவ கரணத்தன்னைக்கு கும்பிட்டுட்டு வந்துருங்க. ஸ்ரீமுஷ்ணம்ங்கிறது விருதாச்சலம் பக்கத்துல இருக்கு, அங்க போய் கும்பிட்டு வந்துருங்கன்னு சொல்லணும். இந்த பெருமாள் ஒரு துளசி மாலை வாங்கி கும்பிட்டுப்பாங்க. இந்த கௌலவ கரணத்துல பிறந்த அந்த பொண்ணுக்கு திருமணத்து மேல பெரிய நம்பிக்கையும் இல்லை, விருப்பம் இல்லை. அதனால நான் தனியாவே இருந்துறேன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு. அவங்க அப்பா அம்மாவும் எப்ப போன் பண்ணாலும் கண்ணுல அப்படியே தண்ணீர் வர மாதிரி பேசுவாங்க. இப்ப அவரு கௌலவ கரணத்துக்காக போயிட்டு வர்றாரு. 1 முறை 2 முறை, 3வது முறை போகும்போது அந்த பொண்ணு இந்த மாதிரி எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க என்னை கேட்கறாங்க, நான் அவங்கள்ட்ட பேச சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு 6வது முறை போகும்போது தம்பதி சமேரம் போற மாதிரியான சூழ்நிலை கொடுத்தது. வேலை வாய்ப்பு, திருமண உறவு, புத்திர பாக்கியம், இடம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த நாளுக்குமே கர்ணாவுடைய வழிபாடு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ரொம்ப ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். ஒருத்தருக்கு சொத்து பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப நாளான ரொம்ப வருஷம் 17 ஆண்டுகளா இருக்கு. அது எப்படி தீர்த்துக்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அவர் ஜாதகத்துல குறைந்த பாகை பெற்ற கிரகம் செவ்வாய், அதான் இடத்தினால அவர் ஏங்குறார். பிறந்த கரணம் பத்திரை கரணம், பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை. அப்போ ஒரு வாழ்க்கை முழுவதுமே இந்த செவ்வாய்ங்கிற காரகமும் செவ்வாய்ங்கிற பாவாதிபதியுடைய நடந்துதான் இயக்கிட்டு இருக்க போகுது. அவருக்கு நம்ம ஒரு செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பத்திரக்கரணை 1 வருஷத்துல 6 வருது. இந்த 6ஐயும் முடிச்சுக்கிட்டு போயிட்டு வாங்க.
அவர் 3வது முறை பத்திரிக்கரண்டுக்கு போயிட்டு வந்தோன்னே சொத்துல இருந்து அவங்களுக்கு வாங்க பேசி சமப்படுத்திக்கலாங்க, சரிப்படுத்திக்கலாங்க. 4வது முறை போகும்போது உனக்கு இது வச்சுக்க எனக்கு இது வச்சுக்கணும் அவங்களே பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க. 5வது முறை வந்து பஞ்சாயத்து நடந்து முடிஞ்சது. 6வது முறை போகும்போது அவர் இந்த இடத்துல உழுக ஆரம்பிச்சார், விவசாயம் பண்ண ஆரம்பிச்சார். நீண்ட காலம் அதிக வருடங்கள் போராடி இனிமே கிடைக்காதுங்கிற மனையில் இருந்தக்கூடிய ஒரு இட பிரச்சனை கூட அந்த கர்ணன் தீர்த்து வைக்கிறது. உங்க வாழ்வியலுக்கு தேவையான அச்சாணி எதுவோ அதை அதையும் நகர்த்தி அப்படி கொடுத்துடும். அதனால நம்ம ஜாதகம் பார்க்கும்போது குறைந்த பாகை பெற்ற கிரகம் யார், அவர் எந்த தெய்வத்தை சுட்டி காட்டுறார், அதிக பாகை பெற்ற கிரகம் எது, அவர் எதை சுட்டி காட்டுகிறார், கர்ணாவன் யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதுக்கு நம்ம பண்ணலாம். ஸ்பிரிச்சுவல்ல விருப்பம் இருக்கவங்க என்னுடைய உபாசன மூர்த்தி என்ன, உபாசன மூர்த்தின்னு சொன்னா நீங்களே தெய்வத்தை எடுத்து கும்புறதுனால எந்த புண்ணியமும் வராது. குருவோட ஒருத்தர் தொட்டு காட்டாமல் இந்த வித்தை நம்மளுடைய பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம அழைச்சிக்கிட்டு போகாது. அப்படி ஒரு வேலையை அதை செய்யும். எல்லாத்துக்கும் போதுமான அந்த இறைவன் நம்ம கூட நின்று வேலை செய்யற வேலையை அது உபாசனை செய்யும் போதே சொன்னா அற்புதமா இருக்கும். அதனால இந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டு நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ளலாம். கஷ்டப்படுறது கர்மாவாக இருந்தாலும் கூட, கஷ்டப்படுத்துறதும் கர்மாவாக இருந்தாலும் கூட, இந்த வழிபாட்டில் அதை கடப்பதற்கோ சகித்துக் கொள்வதற்கோ போதிய தாங்கு திறனை இந்த வழிபாடு நமக்கு தருது. யோகத்தை தருமா அப்படின்னா நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். யோகம்ன்றது ஒண்ணு இல்லை. உங்க உழைப்புக்குரிய பயன் உண்டானா உண்டு. அதனால எல்லாத்தையுமே வழிபாட்டுல சரி பண்ண முடியுமானா 100% முடியும். எல்லாத்தையுமே பரிகாரத்துல சரி பண்ணணும்னா வாய்ப்பே இல்லை. எத்தனையோ விஷயங்களுக்கு பரிகாரம் கிடையாது. ஆனா வழிபாடு, பிரார்த்தனை, கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்காது. அதனால சரியான ஒரு பிரார்த்தனை தெய்வத்தோடைய காலடியில, தெய்வத்தோட சன்னதியில நம்ம போய் நிக்கிறதுக்கு மூல காரணமா இருக்கும். அது என்னங்கிறத தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம்தான் இந்த விஷயம். அதுல ஒரு கிரகம் சில தெய்வங்களை சொல்றது நம்ம என்னங்கிறத சிம்பிளா பார்ப்போம். அதுல சூரியன் என்பது சிவபெருமானின் ஜோதி வழிபாடுன்னு சொல்லுது. சுயம்பு லிங்கங்களை சொல்லுது. சந்திரன் என்பது தாயார்களை சொல்லுது, பெண் தெய்வங்களை சொல்லுது. செவ்வாய் என்பது முருகர் கடவுள், பைரவர், லட்சுமி நரசிம்மர், துர்க்கை, பகவதி, காளி இவங்களாம் சொல்லுது. இருக்கிறதே செவ்வாய் தான் அதிக தெய்வங்களை சொல்லுது, உக்கிரமான கோபமான தெய்வங்களை சொல்லுது. புதன்கிறது பெருமாளையும் கன்னிமாரையும் சொல்லுது. செவ்வாய் அங்காளம்மனையும் சொல்லுது. செவ்வாய் அங்காளம்மனையும் உக்கிரமா இருக்கக்கூடிய வக்ர கிரகங்களுடைய அம்சமான வக்ரகாளிகளையும் சொல்லுது. புதன் முதலில் சொன்ன மாதிரி பெருமாளையும் கன்னிமாரையும். குரு பகவான் அப்படிங்கிறது ஜீவ சமாதி அடைஞ்ச நம்முடைய முன்னோர்களை, நல்ல உள்ளம் படைச்ச பெரும்பெருமையான மனிதர்களை, மனிதராக இருந்து தெய்வமானவங்களை சித்தர்கள் வழிபாட்டு செய்யலாம். முருகப்பெருமானை நம்ம குரு முருகருடைய பிம்பமா எல்லா இடத்துலயும் இருக்கார். அதுக்கடுத்து சுக்கிரன், காமாட்சியும் அலங்காரமுள்ள தெய்வங்களையும் வழிபடலாம். புவனேஸ்வரி, ஸ்ரீவித்யா, சாரதா, இந்த மாதிரி தெய்வங்களை, மீனாட்சி, இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாத்தையுமே சுக்கிரன் குறிக்கிறார். புதன் மீனாட்சியும் குறிக்கும். ஒரே நாள்ல பலவிதமான அலங்காரத்துல கூட மீனாட்சி அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்கிரன் குறிக்கிறார். அதுக்கடுத்து சனீஸ்வரன், காவல் தெய்வங்கள் சொல்லுது. கருப்புசாமி, சுடலைமான, அந்த மாதிரி கருப்புராயர், சென்றாயர், அந்த மாதிரி காவல் தெய்வங்களை பூராமே ஐயனார் இதெல்லாம் சொல்லுது. ஐயனார்ல 2-3 வகை இருக்கு. சூரியன் தான் ஐயனாரை குறிக்கக்கூடிய தெய்வம். அதே நேரத்துல அது சனியோடைய செவ்வாயோடு சேரும்போது ஒரு காளி கோயில் இருக்கக்கூடிய ஐயனாரா இருக்கும். அதோடைய விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமா என்னன்னு பார்த்துட்டாச்சு. காகிதல் மனித உருவம் இல்லாத தெய்வங்களை கும்பிடலாம், இறந்து போனவங்களை கும்பிடலாம், படுக்கை நிலையில் இருக்கக்கூடிய மாசாணிமன் போன்ற தெய்வங்களை கும்பிடலாம், வெறும் வெறும் நினைவு பெட்டிகள் வச்சு கும்பிடவங்கள கும்பிடலாம். இதெல்லாம் ஒரு குறிப்பு. இதுகளை பயன்படுத்தலாம். இது இல்லாம இருக்கக்கூடிய தெய்வங்களும் இருக்கு. நம்ம அந்த கிரகங்களுடைய நுணுக்கங்கள் அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வத்தை தேர்ந்தெடுத்து செய்வது சால சிறந்தது.
நம்ம ஜிகே ஸ்டோல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம அனுபவங்களை தொகுத்து எது ரொம்ப சரியா இருக்குமோ அவங்களுக்கு அப்புறம் அப்படியே ஒரு வடிகட்டி, இதை இவங்ககிட்ட சொன்னா நல்லா, இதை இவங்க இப்படி பயன்படுத்த நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவ கருத்துல பதிவுகளை சொன்னு போட்டு வரோம். எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை. எல்லாருக்கும் ஜோதிடம் போய் தெரிஞ்சு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருந்து அந்த வழிகாட்டுமா அவங்க மேம்படணுங்கிறது என்னுடைய நோக்கம். அதுக்காக நம்ம ஜோதிடத்தை 2 பிரிவுகளை கற்றுக் கொடுத்துருவோம். ஒண்ணு அடிப்படை ஜோதிடம். வரப்போற ஜூலை 5ஆம் தேதி நம்முடைய அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற வகுப்பு ஆன்லைன்ல நடக்க காத்திருக்குது. அதை நானும் உங்களுக்கு 2-3 நாள் வந்து பாடம் நடத்துவேன். ஸோ அது எப்படி இருக்குன்னா ரொம்ப திட்டமிட்டு எது தேவையோ, எது நமக்கு உடனடி பலனளிக்குதோ அந்த கருத்துக்களை மட்டுமே வலியுறுத்தி நடத்தப்படக்கூடிய அற்புதமான அனுபவம் சார்ந்த பாடமா இருக்கும். நீங்க ஜோதிடம் படிப்பதற்கு முன்னால் இருந்த மனநிலையும் ஜோதிடம் படித்ததற்கு பின்னால் இருந்த மனநிலையும் கட்டாயம் வேறையாக இருக்கும். உங்களுடைய பார்வையும் நோக்கமும் மாறி போயிடும். அவ்வளவு ஒரு அனுபவ விஞ்ஞானபூர்வமான ஆன்மீகம் சார்ந்த ஜோதிடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒண்ணு, ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் தெரியும், எனக்கு அதுல பலவிதமான கிளைகள் இருக்கு, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க நம்ம சிறப்பு வகுப்புகளை தொடர்ந்து கலந்துக்கலாம். அந்த சிறப்பு வகுப்புல இப்ப ஜூலை 10ஆம் தேதி நம்ம சோழி பிரசன்னம் அப்படிங்கிற நேரடி வகுப்பு 3 நாள் 10, 11, 12 இந்த 3 நாளும் சங்கரங்கோயில்ல நேரடி வகுப்பா நடக்க காத்திருக்கும். சூழி பிரசனம்னா என்ன, அது என்ன நம்மளுக்கு பலன் தரப்போகுது, எப்படி கொடுக்கும், அதை எப்படி பிரயோகம் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு மிக குறைந்தபட்ச ஜோதிட அறிவு இருந்தாலே போதும் நம்ம பிரசனம் படிக்கிறதுக்கு. ஆனா எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான ஞானம் இருக்கோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு பயங்கரமா அடுத்த லெவலுக்கு அழைச்சிட்டு போகும்போது மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ந்து படிக்கிறது அது ஒரு சிறந்த பாடமா இருக்கும். அனைவருக்கும் ஜோதிடம் எளிய வழியில் சென்றடைய எல்லா உள்ள இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எல்லாருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நீண்ட ஆயிலை, நிறைந்த செல்வத்தையும், உயர்ந்த புகழையும், மெய்ஞானத்தையும், பேரறிவையும், பிரசன்ன ஞானத்தையும், பிரபஞ்ச அறிவும் பெருமையோடு வழங்கட்டும். அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள், மானசீகமான ஆட்சி.